மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் லைவ் இந்த நிகழ்ச்சி கூடாக உங்கள் அற்புத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியையும் இன்னும் அநேக செய்திகளையும் குளோபல் ஃபயர் யூடியூப் கூடாக கேட்டு நீங்கள் ஆண்டவர்கள் மகளை உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த செய்தியுடைய விரிவாக செய்திகளை நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் கேட்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலக நாட்களில் எங்கும் நன்மை செய்கிறவர் சுற்றி இருந்தவர். இன்றைக்கும் அவரை தேடுகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவர் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, அவர் சடுதியில அசைவுகளை உண்டாக்குறவராக இருக்கிறார். காரியங்களை கைவிடுவர பண்ணுகிறவராக இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். கட்டுக்களை அகன்று போக பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 23 26 வசனங்கள் நாம் வாசிக்கிறதான் வேளையில அந்த பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஆம்பிரியமானவர்களே, அந்த சிறைச்சாலையில கால்கள் தொழுமரத்தில் மாற்றப்பட்ட அந்த நிலைமையில, அநேக அடிகள் அடிக்கப்பட்ட நிலைமையில பவுலும் சீலாவும் அது எல்லாவற்றையும் மறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணி துதித்து பாடிக்கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, சடுதியில அஸ்திவாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரலோகத்தின் தேவன் சடுதியில நம்முடைய வாழ்க்கையில மாறுதல்களை உண்டாக்குறவராக இருக்கிறார். காரியங்களை கைவிடுவர பண்ணுகிறவர் இருக்கிறார். சடுதியில அஸ்திவாரங்கள் அசைந்த என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் கூட அருமையான சகோதரரே, நம்ம போற பாதையில நம்முடைய சிறையிருப்புகள், நம்முடைய நெருக்கங்கள் இதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் கூட நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்ம அவர் நோக்கி கூப்பிடுதான் வேளையில அவளும் சீலாவும் போல ஜபிக்கிற, துதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சடுதியில அவர் அஸ்திவாரங்களை அசைய பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில முடியாது, அவ்வளவுதான், இனி இதுல எந்த வழியுமே இல்லை அப்படி இருக்கிற வேளையில அறிவான சோராசோரிய சடுதியில அப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு அசைவை உண்டாக்குவார். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். முடியாதவர்களை முடிய பண்ணுவார். வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குவார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்குமாக இருந்தார். பவுலும் சீலாவும் இந்த சூழ்நிலையிலும் கூட இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தவர். கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில வந்த அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 10 வருட வசனங்களை பவுல் சொல்லுகிறார். கடந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில எல்லா இக்கட்டுகளிலும், மரண தருவாயிலும், சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை தப்புவித்தவர். இப்பொழுது தப்புவிக்கின்றவர். இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் மேலேயே நாங்கள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லப்படுது போல அவரே நம்பி இந்த சூழ்நிலை, இந்த சிறைச்சாலை அனுபவத்திலும் நிச்சயமாகவே எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அவரை நம்பி அந்த சூழ்நிலையிலும் கூட ஆழத்திலிருந்து அவர் நோக்கி ஜபித்து துதித்து அவர் ஆராதித்துக் கொண்டுதான் போல வேதம் சொல்லுகிறது. சடுதியில அஸ்திவாரங்கள் அசைந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. கட்டுகள் எல்லாம் அகன்று போயிட்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டதாய் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையுடைய அருமையான சகோதரர்களே, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தால்
நாமும் கூட போறதான சிறையிருப்புகள் சந்திக்கிற சிறையிருப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நோக்கி பிரிமாளி மனமகிழ்ச்சியோடு கூட வேதம் சொல்ல கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். அவர்கள் மனமகிழ்ச்சியோடு கூட அவர்கள் துதிக்க, ஜெபிக்க, அவர் ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுவரை நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நமக்கு அற்புதம் செய்தவர், நம்மளை விடுவித்தவர், நம்மளை தூக்கி எடுத்தவர், உதவி செய்தவர். இந்த சூழ்நிலையிலும், இந்த சிறையிருப்பின் மத்தியிலும், இந்த பாடுகள் மத்தியிலும், சடுதியில, எதிர்பாராத வேளையில, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாக்குகளை செய்ய இது நடக்க வாய்ப்பே இல்லை, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்ட காரியங்களில் எல்லாம் சடுதியில ஒரு அசைவை உண்டாக்க, அஸ்திவாரங்களை அசைய பண்ண, முடியாதவர்களை முடிய பண்ண, புதிய பாதைகளை திறக்க, அடைபட்டிருக்கிற பிரியமலை கதவுகளை திறக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கூட வார்த்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சிறையிருப்பு மத்தியில் இருந்தாலும், போற பாதை எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றும் மத்தியிலும் உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் போது, அவர் நோக்கி துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரே நம்ம நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது, உங்களோட வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும், நிந்தை எதுவாக இருந்தாலும், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், வியாதிப்படைகள் எதுவாக இருந்தாலும், சிறையிருப்புகள் எதுவாக இருந்தாலும், சடுதியில, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பார்க்காத காரியங்களில் ஒரு அசைவை உண்டாக்கி காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். சடுதியில காரியங்கள் மாறும், சடுதியில பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய சிறையிருப்புகளை மாற்றுவார், நிந்தைகளை பிரட்டுவார், முடியாத முடிய பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.